ஹாய் வணக்கம். இது உங்கள் சிவி ஈசோன்னு சொல்கிறோம். எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் காத்துட்ருக்கு. தீபாவளி பரிசு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு வீக்லி டாஸ்கில் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு நடக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக வச்சுருக்காரு பிக் பாஸ், சூப்பர் பிக் பாஸ். இதில் இன்னொரு செம்ம ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காரு. இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு இதுக்கப்புறமா எத்தனை டிக்கெட்டில் வெளியே போக போகுது, அந்த டிக்கெட்டில் யாரெல்லாம் ஏறி வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்கன்றது முதற்கொண்டு நம்மளுக்கு சூப்பரான அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க மறைமுகமாக. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஹைப்னா என்னென்னு கேட்குறாங்க. ஹைப்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் பார்க்கும்போதே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் பக்கத்துலேயே ஹைப்னு இருக்கும். அது எப்படிங்க அப்படி லைட்டாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா வரும். இல்லைனா மேலே வந்துட்டு ஷேரிங்க்கெலாம் வரும்ல, லைக்கு டிஸ்லைக்கு எல்லாமே வரும்ல, அதில் நீங்கள் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு வரும். அதை கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும். லைக் பண்ணிங்கனாலும் சந்தோஷமாக போகும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்களே, இது வந்து ஒரு 2 நெக்லஸை மையமாக வச்சு அதை பத்திரமா பாதுகாக்கணும். இந்த 2 நெக்லஸையும் வந்துட்டு திருட விட, அதாவது மற்றவங்க வந்து திருடிடக்கூடாது. அதுதான் மெயின் நம்மளுக்கு ஃபோக்கஸ். திருடிட்டாங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அதை இந்த டீம் இருக்கா பார்த்தீங்களா, அதில் இருக்கிற அந்த 8 பேருக்குமே வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். தோத்துட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பொருள் திருட்டு போயிடுச்சு, அவங்களுக்கு அப்படியே வந்து டைரக்ட் நாமினேஷன். இப்போது 2 பேர் பொருளும் திருடாமல் இருந்தாங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது, அது அவங்க சொல்லலை. சப்போஸ் 2 பேர் பொருளையும் ஆளுக்கு திருடி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டுபிடிக்க முடியும் வச்சுக்கோங்க, எல்லோரும் டைரக்ட் நாமினேஷன். ஆட்டேங்கப்பா, இது நானே யோசிக்கல. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கே தோணுது, ஆமாம்ல, இவங்க ஒரு பங்குக்கு திருடினவுன்னு இவங்க பாதுகாக்கிற நேரத்தில் அவங்க தூக்கிட்டாங்கன்னா 2 பேர் தோத்துட்டாங்க, அப்போ எல்லாருமே டைரக்ட் நாமினேஷன். ஆஹா, இந்த மாதிரி தானே ஒரு சீசனுக்கு வரும், அது இந்த வாட்டி வருமா? வேறு மாதிரி இருக்குல்ல. சரி, சூப்பர். இப்போ என்ன ஒரு ஹிண்ட்டு பிக் பாஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் யாரெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக போகிறாங்க, லாஸ்ட் வரைக்கும் யாரெல்லாம் வர வழியிலே இப்போ அடுத்த வாரத்துலேருந்து இந்த வாரம் லாஸ்ட்டில் 2 பேராக போக போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே, அதில் யாரெல்லாம் போக போகிறாங்கன்னு நம்மளுக்கு ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு. அந்த ஹிண்ட்டு எப்படி வந்துச்சுன்னா, இன்றைக்கி டீம் வந்து 8 பேராக பிரியும் போது பிக் பாஸை பிரிக்கிறார். எனக்கே ஷாக்காக இருக்குது, என்னடா இது ஒன்றுமே புரியலேன்ட்டு. இதில் அந்த ஃபஸ்ட்டு டீம் ஏ டீமை பிரித்தார். ஆளுங்க யார் யாருன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு சபரி, விஜே பார்வதி, கமருதீன், கானா வினோத், சாண்ட்ரா, வியானா, ரம்யா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, லாஸ்ட்டில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வாரமாக வெளியே போகவே இல்லை. இந்த வாரம் கேப்டன் யோசிச்சு பாருங்கள், ரம்யா. அதுக்கப்புறம் எஃப்ஜே. ஸோ எஃப்ஜேவும் அப்போ இந்த வாரம் போக மாட்டாரா? ஆஹா. அப்புறம் கானா வினோத். ஸோ 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 பேர் வந்துட்டு ஏ டீமு. பி டீமை கொஞ்சம் கவனிங்க. விக்கல் விக்ரம், அமித், பிரஜன், திவ்யா, கனி, அரோரா, ஆதிரை, சுபிக்ஷா. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டு கம்மியாக இருக்கிற ஆட்கள் தான், விக்கல்ஸ் விக்ரம் தவிர்த்து. மீது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது, இந்த 8 பேர் தான் வரப்போகிறாங்க அந்த நாமினேஷன் விஷயங்கள் போக போகுதுன்னு. ஏன்னா பிக் பாஸ் வந்து சும்மா வந்துட்டு இதெல்லாம் நம்மளுக்கு இது பண்ண மாட்டார், இந்த டீம் பிரிக்கிறது. எனக்கே டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இந்த டீம் பி இப்போ சொல்ல பார்த்தீங்களா, விக்ரமை வந்துட்டு திவ்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, பிரஜனுக்கு ஆகாது. அமித்துக்கு இங்கே வந்துட்டு யார் பிரஜனுக்கு ஆகாது. மற்றபடி அமித் கூட ஐக்கியமாக இருக்கிற யாருமே இங்கே இல்லை. சரிங்களா? அதேமாதிரி திவ்யா பற்றி சொல்ல வேண்டிய இதில், திவ்யா வந்து நிறைய டாஸ்கில் பெருசாக தொல்லை தான் பண்ணியிருக்காங்க. கனிக்கு இப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான் அங்கே. சரிங்களா? இவங்களோட செல்லங்கள் எல்லாமே இப்போ ஏ டீமில் இருக்காங்க. அடுத்தது அரோரா. கமருதீன் இல்லாமல் எப்படி தான் இந்த டாஸ்க் அணுக போகிறாங்கன்னு தெரியல. ஆதிரை, சுபிக்ஷா. யோசிச்சு பாருங்கள் இந்த டீம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட போகிறாங்கன்ட்டு. அதே தான் அந்த டீமில் பாருங்கள், சாண்ட்ராவும் விஜே பார்வதியும் ஆல்ரெடி ஒரு செட்டு, ரம்யாவும் சபரியும் எஃப்ஜேவும் ஆல்ரெடி ஒரு செட்டு, கமருதீனும் வினோத்தும் விஜே பார்வதியும் ஒரு செட்டு, வியானாவும் எஃப்ஜேவும் ஒரு செட்டு. எல்லாம் செட்டாக இருக்குது இங்கே எல்லாம் கம்ஃபர்டபுள் ஜோனு. ப்ளஸ் எல்லாருமே ஓரளவுக்கு கணிசமாக ஓட்டு வாங்கினவங்க. இதில் ஓட்டு ரொம்ப கம்மியாக அவங்கள விட இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். மற்றபடி வியானா கூட ஓரளவுக்கு நல்ல ஓட்டு முன்னாடி தான் வாங்கியிருக்காங்க. இந்த குரூப்பில் இருக்கவங்க தான் ரொம்ப கம்மியாக முதலேருந்தே வாங்கின ஆட்கள் பார்த்திங்கன்னா எஃப்ஜே மட்டும்தான். ஸோ இதன் மூலம் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, எஃப்ஜேவை வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த டீம் சப்போஸ் வின் பண்ணிடுச்சு, இது இப்போ வெயிட்டாக இருக்குது இந்த டீம். அதேமாதிரி நடிப்பு இப்போ கேரக்டர் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த டீம் பார்த்திங்கன்னா அந்த நடிப்பில் பயங்கரமாக பட்டையை கிளப்பக்கூடிய டீம். அதே அந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பண்ணுவாங்க. ஆனால் சூப்பராக பண்ணி இது வரைக்கும் நம்ம பார்க்கல. இந்த பக்கம் சபரிலேருந்து எல்லாருமே பட்டையை கிளப்புறவங்க. கமருதீன், வியானா, விஜே பார்வதி அப்படின்னு இருக்கும்போது
இந்த டீம் கண்டிப்பாக வின் பண்ணோம். இந்த டீம் வின் பண்ணி இந்த டீம் டைரக்ட் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்க போகிறாங்க. மீதி இருக்கிற அந்த 8 பேர் வந்துட்டு டைரக்ட் நாமினேஷன் ஆக போகிறாங்க. ஸோ அதை தான் மையப்படுத்தி இந்த ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, சப்போஸ் இந்த லாஸ்ட்டாக வந்துட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, இவங்களும் தோற்றுட்டாங்க அவங்களும் தோற்றுட்டாங்கன்னா நடுவில் ஒரு டாஸ்க் வைப்பாங்கன்னு சொல்ல பாருங்கள். அதில் யார் அதிகப்படியாக வாங்குறாங்களோ மார்க்கு, அந்த பாயிண்ட்ஸ் அந்த டீம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் மூலமாக அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் பயங்கரமான ஒரு சம்பவங்கள் இருக்குது. இப்போ தான் ஒருத்தருக்காக வந்துட்டு இந்த கேரக்டர்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதை வந்து தனியாக கூட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கன்ஃபர்ஷன் ரூமில் பிக் பாஸ் என்ன பேசுகிறான்றதெல்லாம் நம்மளுக்கு காமிக்கல. ஸோ பார்க்கலாம், போக போக தெரியும். ஸோ செம்மையாக இருக்குது, மாசாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போது இந்த டீம் பி இருக்கிற ஆட்கள்லாம் வெளியே போகிற மாதிரி எனக்கு தெரியுது என்னுடைய பார்வையில். உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.